சியான் விக்ராந்த் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டேரக்டரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சஞ்சய் சரண். அவர் டேரக்டர் வேலை மட்டும் பார்க்கல. ஸ்டோரி, எடிட், சினிமாட்டோகிராஃபி, ஸ்டண்ட், டைரக்ஷனு, அப்புறம் ப்ரொடக்ஷனையும் வந்துட்டு அவர் தான் பார்த்துருக்காரு போல. இன்னொன்னு என்னன்னா மியூசிக். அது வந்துட்டு உண்மையிலே நல்லா இருந்துச்சு. கேஷன் குரூப் பக்கம் போனோம் அப்படின்னா பெரிய லிஸ்டே இருக்கு. பிரதீப், நாகராஜ், கௌசிகா, ராஜா, ஏதோ கொடுத்துருந்தாங்க. 12 months of hustle, endless nights, unstoppable dreams, now the wait is over, the storm begins. நம்ம தமிழ்ல பார்த்துருவோமா? ஷார்ட் ஃபிலிம் நான் வந்துட்டு ஃபுல்லா பார்த்துட்டேன். ஃபுல்லாவே வந்துட்டு இந்த அடிச்சுக்குவானுங்க, அதுக்கப்புறம் மாறி மாறி சுட்டுக்குவானுங்க. ஆனா அந்த போஸ்டர்ல வந்துட்டு ஏதோ பூத்தோட்டத்துல நிக்கிற மாதிரி அப்படியே போஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இது ஒரு டைம் லூப் ஆக்ஷன் ஃபிலிம். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்க போகும்போது டைரக்டா உள்ள போயிட்டேன். இது வந்துட்டு எனக்கு ஒரு டைம் லூப் கான்செப்ட்னே தெரியாது. அதனால எனக்கு ஒண்ணுமே புரியல. சோ எனக்கு என்ன புரிஞ்சோ அதை வச்சு நான் உங்களுக்கு அப்படியே சொல்லித்தரேன். ஸ்டார்டிங் எடுத்த உடனே ஒருத்தன் அப்படியே தலை தெறிக்க உள்ள ஓடி வரான். ஏதோ கொலை பண்ணிருப்பான் போல. அதுக்கப்புறமா கண்ணாடி முன்னால நின்று கன்னோட ஒரு போஸ். அப்படியே கட் பண்ணா குரூப் ஆஃப் பசங்க சேர்ந்து ஷட்டில் ஆடிட்டு இருக்கானுங்க. அதுல வந்துட்டு ஒருத்த மட்டும் ரொம்ப கோவமா ஆடிட்டு இருக்கான். அவர் தான் ஹீரோன்னு நினைக்கிறேன். அவர் பேர் வந்துட்டு சியான். அவர் ஏன் கோவமா இருக்காரு அப்படின்னா எல்லாருக்கும் இருக்க பொதுவான பிரச்சனை தான். லவ் எல்லாம் ஈஸியா ஒர்க் அவுட் ஆயிரும் அவருக்கு. ஆயிடுச்சு. ஆனா லவர் கிட்ட முதல்ல பேசணுமே. உனக்கு நான் 15 days டைம் தரேன், அப்புறம் வந்து என்கிட்ட ஒழுங்கா பேசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டேபிள் ஒரு 100 ரூபா வச்சுட்டு போயிரும். அதுக்கப்புறமா யோகி அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்துட்டு உள்ள வருது. ஓகேவா? அவர் பாடுற பாட்டுக்கு கொடுக்கலாம் ஒரு அவார்டு. அப்புறமா அரசல் பொரசலா ஒரு குட்டி ஒரு சின்ன ஃபைட் ஒண்ணு போகும். சியான் வந்துட்டு அடிப்பான்னு நான் நினைச்சேன் அந்த ஃபைட்ல. சரியா, அவருக்கு ஒரு மாசான ஃபைட் சீன் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா வந்துட்டு பாத்ரூம் போயிட்டாரு. ஸ்டார்டிங்ல வந்துட்டு நான் ஒருத்தன் தலைதறிக்க ஓடி வந்தான் அப்படின்னு சொன்னேன்ல, அவன் வந்துட்டு அந்த பாத்ரூம்ல தான் இருப்பான். 2 பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த இடத்துல மீட் பண்ணுவாங்க. ரூம்ல வச்சு வீரம் வராது நம்ம சியானுக்கு. பாத்ரூம்ல வச்சு வீரம் வந்து அந்த அவனை தலை திரிக்க ஓடி வந்தால அவனை வந்துட்டு வம்புக்கு இழுப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு லைட் எல்லாம் மின்னுது. ஆப்போசிட்ல இருந்தால அவனோட ஃபேஸ் வந்துட்டு நம்ம சியான் மாதிரியே மாறுது. அதை நம்ம சியான் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம சியான் வந்துட்டு பாத்ரூம் போலான்னு உள்ள போறான். அங்க செவுத்துல வந்துட்டு 8824 அப்படின்னு ஏதோ ஒரு நம்பரை வந்துட்டு யாரோ கிரிக்கி வச்சிருக்காங்க. அதை அவன் நோட் பண்றான். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சின்ன கலகலப்பு. மறுபடியும் 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்றாங்க. வில்லன் வந்துட்டு நம்ம சியானை பிடிச்சி கட்டி வச்சிடுறான். அதுக்கப்புறமா அவன் வந்துட்டு சியானை மாதிரி அந்த ஹாஸ்டல் ஃபுல்லா சுத்திட்டு திரிவான். எனக்கு வந்துட்டு இது இன்னுமே புரியல. பட் நான் எனக்கு புரிஞ்சதை வச்சு சொல்றேன். வில்லனுக்கு ஒரு மறதி வியாதி இருக்கு. சோ அவனால வந்துட்டு வீட்டுக்கு போக முடியல. ஆனா அவனோட அண்ணனோட போன் நம்பர் அவன்கிட்ட இருக்கு. அவனுக்கு அது ஞாபகம் இருக்கு. எது வரைக்கும்னா 8824 அது வரைக்கும். மிச்சம் உள்ள நம்பர் வந்துட்டு இவனுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு வழி இருக்கு. என்னன்னா இவன் அடுத்தவங்களோட உருவத்தை வந்துட்டு இவன் டேக் ஓவர் பண்ண இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துட்டு அவனுக்கு ஞாபகம் வரும். அதை வச்சு அவன் வந்துட்டு அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி அவன் வீட்டுக்கு போகலாம். இவன் சியானோட உருவத்துக்கு மாறினதுக்கு அப்புறமா சரியான ஃபன்னா இருக்கும். ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ணு கூட பேச பயப்படுவார்ல, அந்த பிரச்சனையை கூட அந்த வில்லன் சால்வ் பண்ணி வச்சிருவான். ஆக்சுவலி இந்த சீன் வந்துட்டு ரொம்பவே மாசா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபுல்லா அடி வெட்டு குத்து அப்படியே போகும். மிச்சம் உள்ள நம்பரை இவன் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு போனானா இல்லையா, இதுதான் கதை. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிமோட லிங்க் வந்துட்டு என் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் 10 out of சியான் விக்ராந்த் ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்துட்டு எவ்வளவு கொடுப்பீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு.